சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். இந்த முறையும் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்தாமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்காரு. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இல்லன்னா இது ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கப்படல, தேசிய கீதம் இசைக்கப்படணும்னு சொல்றாரு. இது எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் உள்ள போவாங்க. இன்ஃபேக்ட் தெலுங்கானால முதலமைச்சரே வெளியே நின்றுதான் ஆளுநரை கூட்டிட்டு போவாங்க. தமிழ்நாட்டுல அந்த வழிமுறை இல்ல. புதுச்சேரியில அந்த வழிமுறை இல்ல. முதலமைச்சர் அவங்க இருக்கையில தான் இருப்பாங்க. சபாநாயகர் கூட்டிட்டு போவாரு. ஒரு மாநிலமும் ஒரு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மாநிலத்துல எல்லா மாநிலங்களிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்பு ஆளுநர் உரை ஆரம்பிக்கப்படும். இல்ல யாரும் தமிழ்தாய் வாழ்த்து வேண்டான்னு சொல்லல. அப்படி சொன்னா நான் கூட ஒத்துக்க மாட்டேன். ஆனா தமிழ்தாய் வாழ்த்து இருக்கட்டும், ஆனா ஆளுநர் உரை எப்பவுமே ஆரம்பிக்கிற மாதிரி தேசிய கீதத்தோட ஆரம்பிக்கட்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது ஒரு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் பொழுது அது ஒரு ஏற்றுக்கொள்வது நமது ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்வது ஒரு அவசியமா இருந்திருக்கும். அத திமுக அரசு ஆளுநரை வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் வருத்தமாக இருக்கிறது. மேம், அதே போல ஆளுநருக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில இப்ப தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க மேம். அதை எப்படி மேம் பாக்குறீங்க? இல்ல, இது தவறு. என்ன கேட்டா ஆளுநர் பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் முதலமைச்சர் சொல்றாரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான, அவங்கதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் ஒரு வழக்கம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நான் ஆளுநரை மதிக்கவே மாட்டேன், ஆட்டுக்கு தாடினா நீங்க தாடின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப நீங்க நடந்த UPA அரசாங்கம் இருக்கும்போது நீங்க ஆளுநரை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தீங்க. அப்ப ஆளுநரை நீங்க நீக்கிருக்க வேண்டியது தானே. அதே மாதிரி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா புகாரையும் கொண்டு ஆளுநர்கிட்ட தானே கொடுத்தீங்க. அப்ப ஏன் ராஜ்பவன் கதவுகளை நீங்க மிதிச்சீங்க, வாசல்ல நீங்க மிதிச்சீங்க? அப்ப நான் தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேணும், ஆளும் கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துவது சரியில்லைன்றது எனது கருத்து. நன்றி மேம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.